சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். சிவபெருமான் உங்கள் இல்லம் தேடி வருகிறார் என்பதை உணர்த்தும் ஒரு சில அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே சிவபெருமானை மனதளவில் நம்ம நினைச்சா கூட அவர் கண்டிப்பாக நம்ம இல்லம் தேடி வருவார். முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் கனவுல உங்களுக்கு காட்சி கொடுப்பது அல்லது சிவன் குறிப்பாக சிவலிங்கத்தை கனவில் காண்பது, மேலும் அவர் உங்களுடனே இருப்பது போல் ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படுவது, கட்டாயம் உங்கள் இல்லத்தில் சிவபெருமான் குடியேறுகிறார் அப்படிங்கிறத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிவபெருமானே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் நம சிவாய அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை நீங்கள் நினைத்தாலோ அல்லது சிவனின் எண்ணங்கள் மனதில் தோன்றும் போது ஒரு சங்க நாத ஒலி கேட்பது அல்லது ஒரு மங்கள ஓசை உங்கள் காதில் கேட்கின்றது அப்படின்னா, கண்டிப்பா சிவபெருமான் உங்களுடனே இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இல்லம் தேடி பசுக்கள் அல்லது காளை மாடுகள் உங்கள் இல்லம் தேடி வருவது. கண்டிப்பா இந்த உயிரினம் உங்கள் இல்லம் தேடி வருகின்றது அப்படின்னாலே, அந்த பசுக்களுக்கும் காளைகளுக்கும் உங்கள் வீட்டில் சிவபெருமான் இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து அவரை வணங்குவதற்காகவே உங்கள் இல்லம் தேடி அவை வருகின்றன. அப்படி வரக்கூடிய பசுக்களுக்கு உங்களால் முடிந்த உணவுகளை நீங்க கொடுக்கும்போது கண்டிப்பா அவை மகிழ்ச்சி அடைந்து சிவபெருமானும் ரொம்பவே மகிழ்ச்சியாக உங்கள் இல்லத்தில் இருப்பார். நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனின் முழுமையான அனுகிரகம் பெற்ற கால பைரவரின் வாகனமான கருமை வண்ண நாய்கள் உங்கள் இல்லம் தேடி வருவது, உங்கள் வீட்டை சுற்றி கொண்டே வருவது, உங்களுக்கு காவலாக இருப்பது, உங்களிடம் விரும்பி உணவு கேட்பது, அது மட்டுமல்லாது உங்கள் வீட்டை சுற்றி கொண்டு வருவது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது, இல்ல வேற ஏதேனும் ஒரு விஷ ஜந்துக்கள் உங்க வீட்டுக்குள்ள நுழைய போகுது அப்படின்னா, முதல்ல அத காட்டிக் கொடுக்கும். அந்த கால பைரவர் உங்களுக்கு எப்போதுமே துணையாக இருக்கிறார் அப்படின்னாலே நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் உங்க வீட்ல சிவபெருமான் குடிகொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது. ஐந்தாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதோஷம் மற்றும் சிவன் ராத்திரி இந்த 2 நாட்கள்லயும் உங்களுக்கு அதிகமா சிவனை வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கா தோணும். யாராவது சொல்லி இப்போ நெறைய பேர் ஒரு வழிபாடு செய்றாங்கன்னா, எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நான் இந்த வழிபாடு செஞ்சேன். நான் நல்லா இருக்கு. நீங்களும் செய்யுங்க" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அந்த தெய்வத்தை வணங்குவோம். அது எதுவுமே யாருமே எதுவுமே சொல்லாதப்ப, பிரதோஷத்திற்கு மற்றும் சிவன் ராத்திரி, மாத சிவராத்திரி அப்பலாம் உங்களுக்கே நம்ம சிவன் கோயிலுக்கு போணும், சிவன் பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு வருவது. அதுவும் பிரதோஷ காலத்துல நந்தி பகவானின் 2 கொம்புகளுக்கு நடுவில் நம்ம சிவபெருமானை தரிசிக்கும் போது நமக்கு ஒரு பரவச நிலை, நம்மை அறியாமல் ஒரு உள்ளுணர்வு அதிகமாக வருவது. இது போன்ற நிகழ்வுகள்லாம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கு அப்படின்னாலே நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடன் சிவபெருமான் இருக்கிறார் அப்படிங்கிறது. ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காரணமுமே இல்லாம வாழ்க்கையை பற்றின திடீர் புரிதல் ஏற்படுவது. திடீர்னு ஒரு ஞானம் உண்டாகுவது. இதுதான் சிவஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போன்றலாம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னாலே, சிவபெருமான் உங்க கூடவே இருக்கிறார். சிவபெருமானின் அனுகிரகம் உங்களுக்கு நிறைவாகவே இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாது, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலிற்கு உங்களால் இந்த 2 பொருட்கள் உங்களால அடிக்கடி வாங்கி கொடுக்க முடிகின்றது அப்படின்னாலே, சிவனின் அனுகிரகம் முழுமையா உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். அது என்ன பொருளுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவன் கோவிலிற்கு நல்லெண்ணெய் மற்றும் அரிசி மாவு இந்த 2 பொருட்கள் நீங்க உங்களால தொடர்ந்து வாங்கி கொடுக்க முடிகின்றது அப்படின்னா, கண்டிப்பா அதுவும் பிரதோஷ காலங்கள்ல வாங்கி கொடுக்க முடிகின்றது அப்படின்னாலே, கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த சிவபெருமானின் அனுகிரகம் உங்களுக்கு நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறத. கண்டிப்பா இந்த அறிகுறிகள் உங்க வாழ்க்கையிலும் இருக்கின்றது அப்படின்னா, ஓம் நம சிவாய அப்படிங்கிறது கமெண்ட்ஸ மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையே அருட்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.